ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் தீபாவளி அப்போ எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் சில ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ அந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ போயிருக்கு, அந்த டார்கெட்டை ரீச் ஆகிருக்கா, இல்லை அதோட கம்மியாக இருக்கா, இல்லை மூமெண்ட்டே இல்லாமல் அதே பிளேஸில் இருக்கா, ஸோ இது எல்லாமே நம்ம சார்ட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ். டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1398ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீபாவளி அப்போ இருந்த ப்ரைஸ் 1086. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறப்ப இருந்த ப்ரைஸ் 1086. டார்கெட் 1398 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். லோதா சார்ட்டில் பார்க்கலாம். எவ்வளோ டார்கெட் கொடுத்துருந்தாங்க? 1398. பாருங்கள், லாஸ்ட் இயர் நவம்பர் 1 தீபாவளி. நவம்பருக்கு அப்புறத்துலேருந்து தான் நம்ம பார்க்கணும். 1398 கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 2 2024 கீழே டேட் இருக்குது. டிசம்பர் 2 2024 அப்போ ரீச் ஆகிருக்கு அவங்க கொடுத்துருக்க டார்கெட். அதுக்கப்புறம் டவுன் வந்திருக்கு, திரும்பவும் அதே போய் ஹிட் ஆகிருக்கு 1398. அதை தாண்டியும் மேலே போயிருக்கு, அப் டு 1532 வரைக்கும் போயிருக்கு. ஸோ லோதா டெவலப்பர்ஸ் அவங்க கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அதுக்கு மேலேயும் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கோல் இந்தியா. லாஸ்ட் இயர் தீபாவளி ஒட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 470. என்ன டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 593ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோல் இந்தியாவோட அனலைசிஸ் போய் பார்க்கலாம் ட்ரேடிங் வியூவில். ஸோ அவங்க சொன்ன டார்கெட் வரவே இல்லை. லாஸ்ட் ஆகஸ்ட் 1 2024 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 550 அந்த ரேஞ்ச் தான் போயிருக்கு. அவங்க 590 கொடுத்துருக்காங்க, போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன்லேயே இருக்குது. இப்போ சைடு வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து 400க்கும் 361க்கும் இடையிலேயே சைடு வேஸ்லேயே தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ கோல் இந்தியா டார்கெட் அச்சீவ் பண்ணல. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாரதி ஹெக்ஸாகாம். லாஸ்ட் இயர் தீபாவளி ப்ரைஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1452. என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா 1747. ஸோ இவங்களோட இதை நம்ம போய் பார்த்துடலாம் ட்ரேடிங் வியூவில். 1747. ஓகே, தே அச்சீவ் த டார்கெட். பாருங்கள் 1747. இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன். ஸோ இதுதான் மே 2 2025லேயே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி மேலே 2055 வரைக்கும் மேக்ஸிமமாக ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த வாங்கின ப்ரைஸ்க்கே வந்துட்டு திரும்ப இப்போ மேலே 1806 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 2 தடவை மேலே போயிருக்கு, திரும்ப கீழே அதை டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போய் 1806 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வித்தின் 12 மந்த்ஸ்ன்னு டார்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது நெக்ஸ்ட் தீபாவளி டு தீபாவளின்ற மாரி டார்கெட் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளேயே ரீச் ஆகிருக்கு சில இது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறது GlaxoSmithKline Pharma. லாஸ்ட் இயர் தீபாவளி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2575. எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா 3195. ஸோ கிளாக்ஸோக்கு நம்ம ட்ரேடிங் வியூக்கு போய் பார்க்கலாம். 3195 ரீச் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். 3195 இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 3195. ஸோ இதுதான் எப்போ ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக மே மந்தில் ரீச் ஆயிருக்கு. மே 2025 அதை தாண்டி மேலே போயிருக்கு. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 3490 வரைக்கும் போயிருக்கு. 3527 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இப்போ 2725 இருக்குது. ஸோ இவங்களும் ரீச் பண்ணியிருக்காங்க அந்த 12 மந்த்ஸ் டார்கெட்டை. ஸோ இது வரைக்கும் பார்த்ததையே கோல் இந்தியா மட்டும்தான் ரீச் ஆகலை டார்கெட்டை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் நிப்பான் லைஃப் ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 825. ஸோ அதை போய் நம்ம செக் பண்ணிடலாம் 825 ரீச் ஆயிருக்காங்களான்னு.
எஸ் தே ஆல்சோ ரீச்டு பை ஜூன் 1 2025 ரீச் ஆயிருக்காங்க ஜூன். ஸோ ஜூன் 1 and 2 ரீச் ஆயிருக்காங்க. 825 தாண்டி இப்போ மேலே தான் இருக்குது, இன்னும் கீழே வரல. மேக்ஸிமமாக இப்போ பார்த்தீங்கன்னா 947க்கு வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ தே ஆல்சோ அச்சீவ் த டார்கெட். விச் ஒன்? நிப்பான் லைஃப் ஏஎம்சி. 6th ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்காட் குபுட்டா. லாஸ்ட் இயர் தீபாவளி ப்ரைஸ் 3691 கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 4408 கொடுத்துருக்காங்க. 4408ன்னு கொடுத்துருக்காங்க 12 month டார்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது, 4410ல் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது, 4410ல். ஸோ ஒரு ஜூன்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட அதுக்கிட்டே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜூன், ஜூலை, செப்டம்பர், நவம்பர். ஸோ அங்கேயே தான் இருக்குது. இப்போ டவுன் அடிச்சிருக்கு. எதில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா 3765ல் க்ளோஸ் ஆகிருக்கு. சாரி, 3700ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ தே ஆல்சோ அச்சீவ் த டார்கெட். அண்ட் தென் சேலட் ஹோட்டல்ஸ் 7th ஒன் பார்த்தீங்கன்னா சேலட் ஹோட்டல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டார்கெட் 1106ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே போய் நம்ம செக் பண்ணி பார்த்தரலாம் 1106 அச்சீவ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு. இதே அச்சீவ் பண்ணியிருக்காங்க 1106 இல்லை, 1106 அச்சீவ் பண்ணலை. எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1081, மேக்ஸிமமாக 1081 வரைக்கும் தான் ரீச் ஆகிருக்காங்க. ஜனவரி 1 2000 வெனஸ்டே வந்து ஜனவரி 1 2025ல் அந்த 1065 அந்த ரேஞ்சில். அண்ட் தென் இப்போ ஆகஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 1079 86 எபோவ் 1780 கிட்ட மேக்ஸிமமாக போயிருக்காங்க. பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்க டார்கெட் 1106. ஸோ நியர் டு தட் வந்திருக்காங்க, பட் ஆனால் அச்சீவ் பண்ணலை. நெக்ஸ்ட் ஒன் நியூ ஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா 12 months டார்கெட் 1475. ஸோ அதை நம்ம போய் பார்த்துடலாம். 1475. So they achieved the target on when means December 2 2024ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் February 1, ஸோ December 2 2024, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டவுன். ஸோ இவங்க அச்சீவ் பண்ணி மேலே போயிருக்காங்க. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 1752 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9870ல் இருக்குது. ஸோ தே ஆல்சோ அச்சீவ் த டார்கெட். அண்ட் தென் டிட்டாகர் ரயில் சிஸ்டம் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா 12 month டார்கெட் 1510 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், எப்போ போயிருக்காங்கன்னா அந்த இது வந்து ஜூன் 3 2024ல் போயிருக்காங்க. அப்போனா தீபாவளிக்கு முன்னாடியே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப அங்கே போகலை. போன வருஷம் தீபாவளிக்கு அப்புறம் திரும்ப மேலே அந்த இதை அச்சீவ் பண்ணலை. அதுக்கப்புறம் கீழே தான் ஃபுல்லாக வந்திருக்காங்க. இப்போ 866ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ தே ஆர் நாட் அச்சீவ் த டார்கெட். எது? டிட்டாகர் ரயில் சிஸ்டம். 10th ஒன் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் 735 டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது செக் பண்ணிடலாம் எவ்வளோ ஏறி இருக்குன்னு. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் 735 இதோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ட்ரெண்ட் லைன். ஸோ அதில் எப்போ ஏறி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா December 2 2024ல் ரீச் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக மேலே தான் ஏறி இருக்குது. அப் டு 1051 வரைக்கும் ரீச் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இறங்கி என்ன க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னா 589ன்னு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. வித்தின் 2 monthsலேயே அச்சீவ் பண்ணியிருக்காங்க பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். அண்ட் தென் அரவிந்த் ஃபேஷன்ஸ் லாஸ்ட் இயர் தீபாவளி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 564. என்ன டார்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா 725 அச்சீவ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். 725 12 months டார்கெட். போன வருஷம் தீபாவளிலேருந்து இந்த வருஷம் தீபாவளிக்குள்ளே 725 அச்சீவ் பண்ணியிருக்காங்களா? இல்லை, மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 642 தான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர்க்குள்ளே போயிருக்காங்க. அதுவும் போன வருஷம் October 1ல் தான் அந்த இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. November 1 தான் தீபாவளி. அதுக்கப்புறம் அது ஏறலை,
கீழே தான் இருந்திருக்கு. 505ல் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அரவிந்த் ஃபேஷன் டார்கெட்டை அச்சீவ் பண்ணலை. அண்ட் தென் கில்பர்ன் இன்ஜினியரிங் டார்கெட் பார்த்திங்கன்னா 532 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம செக் பண்ணிடலாம். 532 இதை போட்டிருக்கேன் பாருங்கள் லைன். இப்போ தான் ரீசெண்டாக ஜூன் 1ல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க 529. அதுக்கப்புறம் இப்போ மேலே தான் இருக்குது. லாஸ்ட் மந்த் ஒரு ரெட் கேண்டில், லாஸ்ட் மந்த்தில் இந்த மந்த் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. 557ல் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் தே ஸ்டில் எபோவ் த டார்கெட் ப்ரைஸ். ஸோ 532ன்ற டார்கெட் ப்ரைஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 3 ஸ்டாக்ஸை தவிர மித்த எல்லா ஸ்டாக்ஸுமே அவங்க சொன்ன டார்கெட்டை வித்தின் 12 monthsக்குள்ளே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? ஸோ லாஸ்ட் தீபாவளிக்கு இது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது எல்லாமே பாருங்கள், செக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.